கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியிருப்பதற்கும் இடைத்தேர்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என கூறியுள்ள மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், தமிழ்நாட்டில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இனி அரசியல் எதிர்காலமே கிடையாது எனவும், இதுபோன்ற ஒரு அழிவை திமுக எப்போதும் சந்தித்ததில்லை எனவும் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு நாளும், அதாவது அதிமுக திமுகவை சேர்ந்தவர்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து கிளைக்கழகம் வரை, ஒன்றியம் நகரம் பகுதி கிளைக்கழகம் வரை பலர் இன்று திமுகவிலும் சரி அதிமுகவிலும் சரி அரசியல் எதிர்காலமே கிடையாது. ரெண்டு கட்சி தலைவர்களும் அவங்களுடைய சுய லாபத்திற்காக, சொந்த குடும்ப நலனுக்காக ரெண்டு பேரும் இணைந்து பயணிக்க தயாராக இருக்கும். எடப்பாடியும் ஸ்டாலினும் இணைந்து பயணிக்க தயாராக இருக்கும் காரணத்தினால அந்த ரெண்டு தலைமை மீது நம்பிக்கை இழந்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய மாவட்ட செயலாளர் முன்னிலையிலும் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மாற்றுக் கட்சியை இணைந்துட்டு வராங்க. அதற்கும் இதுக்கும் சம்மதம் இல்லை. இடைத்தேர்தல் நாங்க தான் சொல்றோமே, நாங்கள் ஒட்டுமொத்த கட்சியும் எப்பவும் தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறோம். அதுல ஏன்னா மக்களுடைய ஆதரவு இருக்கு, மக்களுக்காக தான் நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தேர்தலுக்காக செய்யற காலங்கள்லாம் போயிடுச்சு. மக்களுக்கு எது நல்லது, யாருக்கு செய்யணும், எந்த கட்சி நல்ல கட்சி, யாரு மக்களுக்காக செய்யறாங்கன்னு மக்களுக்கு தெரியும். யாரு உண்மையான தலைவர், யாரு சுயநலவாதிகள், யாரு ஊழல்வாதிகள் மக்களுக்கு நல்லா தெரியும். இதற்கும் அதற்கும் சம்பந்தமே கிடையாது.